ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நவம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022. இதனுடைய நோக்கம் பார்த்தோம்னா, நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்றுவிப்பதற்காக மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தோம்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2022. இதனுடைய இலக்கு பார்த்தோம்னா 2027ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா, விபி சிங் நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 27, 2008 வந்து இறந்துட்டாரு. நவம்பர் 27 தான் வந்து விபி சிங்கினுடைய நினைவு தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். ஏன்னா மண்டல் கமிஷனினுடைய அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்தியவர் இவர் தான். அதாவது மண்டல் கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு, பட்டியல் இனத்தவருக்குலாம் வந்து எவ்வளோ இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்றத பற்றி அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதன்படி அந்த அறிக்கையை வந்து இவர் தான் வந்து நிறைவேற்றியிருப்பார். விபி சிங் தான் வந்து நிறைவேற்றியிருப்பார், நடைமுறைப்படுத்தியிருப்பார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பதவி இழந்தவர் பார்த்தோம்னா விபி சிங் தான். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1990. ராக்கெட் தயாரிப்பில் நாட்டின் முதல் தனியார் நிறுவனத்தின் எந்த ராக்கெட்டை அறிமுகம் செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய விக்ரம் 1 ராக்கெட் தான் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் முதல் தனியார் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் 1 ராக்கெட்டை தான் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள ரோபோ தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கிய மனித ரோபோவினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜிபாட் A2 அப்படின்ற ரோபோ தான், மனித ரோபோவை தான் சீனாவினுடைய ஷாங்காய் நகரில் இருக்க ரோபோ தயாரிப்பு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா 169 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது, சில்வர் மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும். 3 நாட்களில் மொத்தம் 106 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து சென்றது. இதுவே முதல் முறை. அதாவது இது வந்து சாலையில் வந்து நடந்து சென்றிருக்கும். 3 நாட்களில் மொத்தம் 106 கிலோமீட்டர் தூரம் வந்து தொடர்ந்து நடந்து சென்றது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஏஜுபாட் நடைப்பயணம் வந்து கின்னஸ் புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் அலர்ட் என்றால் என்ன? இப்போ வந்து மழையினுடைய அளவை வந்து வானிலை மையம் கணிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதில் மஞ்சள் அலர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 64.5 மில்லிமீட்டர்லேருந்து 115.5 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும். இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தாது என்றாலும் மக்களுக்கு சில அசௌகரியத்தெல்லாம் வந்து ஏற்படுத்தும். இந்த மஞ்சள் அலர்ட் விட்டாங்கன்னா கூட பவர் கட்லாம் வந்து நடக்கும். அதனால மக்களுக்கு வந்து சிறிய அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும். ஆனால் பெருசாக வந்து சேதம் இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா, ஆரஞ்சு அலர்ட் 115 மில்லிமீட்டர்லேருந்து 204.5 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிச்சாங்கன்னா அப்போது வந்து இந்த ஆரஞ்சு அலர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த அளவிற்கு மழையால் மக்கள் வந்து அவதி அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த அலர்ட்டின் போது மக்களை வந்து வெளியில் பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு வந்து அரசாங்கம் வந்து அறிவுறுத்துவாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ரெட் அலர்ட் 204 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு அதிகமான மழை பெஞ்சால் ரெட் அலர்ட் வந்து விடுப்பாங்க. இவ்வளவு அதிக மழை பெய்யும் போது அங்கங்கே வெள்ளம் உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்பட்டு மக்கள் வந்து கடுமையான அவதிக்கு வந்து உள்ளாவாங்க. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் அலர்ட் அப்போதான் வந்து வெள்ளம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, பச்சை அலர்ட் மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டால் மட்டுமே இந்த அலர்ட் வந்து விடுவாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் தான். மற்ற 3 தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க: மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். அடுத்து பார்த்தோம்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் முதலில் எங்கு அமல்படுத்தப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் முதல்ல 1979 கேரளா மாநில அரசு மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1985 ராஜீவ்காந்தி பீரியடில் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க, அதாவது இயற்றி நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. கயாலால் அப்படின்றவர் 1967 சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் சில கட்சிகளில் வந்து போய் இணைவார். அதெல்லாம் வந்து தடுக்கணும், அந்த கட்சித்தாவலை தடை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதை பற்றி சொல்கிற விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 91வது சட்ட திருத்தம் 2003 படி சில விதிகள் வந்து கொண்டுட்டு வராங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 75 1B பார்த்தோம்னா, கட்சித்தாவல் தகுதி இழப்பு செய்யப்பட்ட உறுப்பினர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அமைச்சர்களாக நியமிக்கப்பட முடியாது. இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுவே 164 1B பார்த்தோம்னா, இந்த கட்சித்தாவல் தகுதி இழப்பு செய்யப்பட்ட உறுப்பினர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அமைச்சர்களாக நியமிக்கப்பட முடியாது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக. சேம் கண்டென்ட் தான் ரெண்டுமே. 75 1Bன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 164 1Bன்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். 361B வந்து பார்த்தோம்னா
கட்சி தாவலால் தகுதி இழப்பு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எந்த ஊதியம் தரும் அரசியல் பதவியையும் வகிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கட்சி தாவலால் தகுதி இழப்பு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எந்த ஊதியம் தரும் அரசியல் பதவியையும் வகிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ரிலேட்டடாக இருக்கிற வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிஹோடா ஹோஹோலான் வழக்கு 1992. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகரின் முடிவை நீதித்துறை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தியது. இந்த கட்சி தாவலை உறுதி செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மக்களவையில் மாநிலங்களவைன்னா அவங்க இருக்க சபாநாயகர், அதே மாதிரி மாநில அரசுக்கு வந்து சட்டமன்றத்தில் இருக்க சபாநாயகர், இவங்க தான் வந்து கட்சி தாவலை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த கிஹோடா ஓலோலன் வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகரின் முடிவை நீதித்துறை மறு ஆய்வுக்கு வந்து உட்படுத்தினாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ராஜேந்திர சிங் வழக்கு 2005. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ணாமல் சபாநாயகர் மட்டும் பார்க்குறாரு, இவங்க கட்சி தாவலால் அதாவது தாவறாங்க அப்படின்னும் போது அவர் மட்டுமே வந்து இது பண்ணிட முடியாது, ஆக்ஷன் எடுக்க முடியாது. ப்ராப்பராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவரால் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறது ராஜேந்திர சிங் வழக்கு 2005. அடுத்து பார்த்தோன்னா, படி கௌஷிக் வாசஸ் தெலுங்கானா மாநில அரசு 2025 கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்க கட்சி தாவலால் வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது வந்து எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா, 3 மாதத்துக்குள்ளே வந்து ஸ்பீக்கர் வந்து அதாவது சபாநாயகர் வந்து இதுக்கான முடிவு என்னன்றதை தெரிவிச்சிடணும். ஒன்று தகுதி இழப்பு செஞ்சிடணும், அப்படி இல்லை அப்படின்னா அவர் கரெக்டாக தான் இருக்கார் அப்படின்னா அவருடைய கம்ப்ளைண்ட்டுங்க வந்து நிராகரிச்சிடணும். இதுக்காக தொடரப்பட்ட வழக்குகள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த 3 வழக்குகளுமே. அதாவது ஒரு கட்சியிலேருந்து 3ல் 1 பங்கு, அதாவது முழுசாக மாறுறாங்க, அந்த கட்சியும் இணைக்கப்படுது அப்படின்னா அது வந்து கட்சி தாவலால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஜூனியர் ஹாக்கி இந்த நியூஸ் வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து இப்போ டிவிகேக்கு வந்து மாறியிருப்பாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே வந்து உறுப்பினர் பதவி வந்து நிராகரிச்சு, அதாவது உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இவர் எம்எல்ஏ பதவி இவரே ராஜினாமா செஞ்சுட்டு தான் டிவிகேல போய் இணைஞ்சிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா, ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை எங்கு நடைபெறுகிறது? மதுரை, சென்னையில் தான் வந்து ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை நடைபெறுகிறது. 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடர். ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடரை இந்தியா நடத்துவது இது 4வது முறையாகும். இந்தியா வந்து 2 முறை சாம்பியன் பட்டம் வென்றது. எந்தெந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, 2001, 2016 2 முறை சாம்பியன் பட்டம் வென்றது. இம்முறை அணிகளினுடைய எண்ணிக்கை 16லிருந்து 24ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகக்கோப்பை தொடரை நடத்துவதற்காக தமிழக அரசு ரூபாய் 65 கோடியை வந்து ஒதுக்கியிருக்கு. இந்த முறை அணிகளோட எண்ணிக்கை 16லேருந்து 24ஆக வந்து அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி 65 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.